காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது. திருவண்ணாமலை பற்றிய பல அரிய தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணாமலைக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சிவபெருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளுக்குமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். 51 சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக இருக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் இங்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகருடைய முதல் படை வீடாக இருக்குது. அம்பிகை இங்கு வீற்றிருப்பது மிகவும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. நம்முடைய சேனலில் ஜாதக ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில். சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் கோவிலின் அருகே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கிறது அண்ணாமலை. இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிவதாகவும் சொல்லப்படுது. இங்கு கருவறையில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பது. இறைவன் சன்னதியை அடுத்து அம்மனுடைய சன்னதி இருக்குது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூஜையோ கோவிலோ கிடையாது எனவும் பிரம்மாவுக்கு சாபம் விட்டிருக்காங்க. அதே போல் தாளம்பூவை தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டாங்க என கூறியிருக்காங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுவது. வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுது. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை அக்னிமலை. அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடு நடக்குவதாகும். செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய கிளி கோபுரம் 81 அடி உயரமும், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம் கொண்டிருக்கு. தெற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், வடக்கே அம்மணியம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டிருக்கு. வடக்கு கட்டை கோபுரம் 65 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருதி யுகத்தில் அக்னிமலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்குது. இந்த மலையானது 2668 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காணலாம்.
இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்குது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டிருக்கு. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிந்ததாகும். ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே நீங்கள் என்னை எப்பொழுதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடம்பாகம் தந்தருள வேணும் எனவும் வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றாங்க. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சுருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதியும் சேரும்னால மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரறி ஒலித்தது. அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடப்பாகத்தை அழித்து ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காங்க. இதை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கிரிவலம் செல்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் இந்திர பதவி, செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை, புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும், வியாழக்கிழமை கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கார். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். இந்த கோபுரத்தில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு நாம் மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலத்தை நம்ம இப்படி தான் தொடங்க வேண்டும் என்பது நியதியாக இருக்குது. கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என சொல்லப்படுது. அவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கை கால்களில் வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது. அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என கூறிக்கொண்டு செல்ல வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கை கூப்பி வணங்க வேண்டும். எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை கிரிவலம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளம். கார்த்திகை மகாதீபம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பிறகு 10 தீபங்களும் மூலத்தாளத்துடன் எடுத்து வரப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்து உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பெரிய வாசல் தீவட்டி ஆண்ட மலையே தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. இதன் மூலம் மகாதீபம் ஏற்றப்படும். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றாங்க. 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரமிட்டு இந்த தீபம் ஏற்றாங்க. இந்த தீபத்தின் ஒளியானது 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது. இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கலப்பதால் நமது முன்வினை பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்கும் என்பது இந்த கார்த்திகை தீபத்தின் தத்துவம் அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை வந்து அருணாச்சலேஸ்வரரும் அன்னையும் வழிபட்டால் மனத்துயரங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.